நிறைய புரிதல். நீங்க ஒரு முறை 2 முறை படிச்சா அது புரிஞ்சிடாது. அதுக்குள்ள ஆழ்ந்து போனாதான் அதுக்குள்ள நிறைய விளக்கங்கள் இருக்கும். மீண்டும் எப்படின்னா, ஒரு புத்தகத்தை அணுகும் போது நிறைய நம்மகிட்ட தமிழ்நாட்டுல பாரம்பரியமாக இருக்கிற எத்தனையோ எழுத்தாளர்கள் நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கிறாங்க. நாம எழுத்தாளர்கள் இல்லை. நாம ஞானத்துல, தியானத்துல, பிரபஞ்சத்திலிருந்து கண்டறிந்ததை நாம ஒரு பதிவா பண்றோம். அது பின்னாட்கள்ல வர்ற தலைமுறைகளுக்கு உபயோகம் உள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் செயல். கேரளாவில் எத்தனையோ நுட்பமான எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல எத்தனையோ நுட்பமான ரொம்ப தொன்மையான எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கும் நமக்கு என்ன வேறுபாடுனா, நம் அந்த வடிவத்தில் இல்லை. நம்ம தியானத்துக்குள்ள இருந்து, நம்ம பெற்றிருக்கிற அனுபவத்திலிருந்து ஒரு செயல் வடிவத்தை நம்ம கொடுக்க நினைக்கிறோம். அப்ப அந்த அரண்மனை தொடர்கள்ல ராமநாதபுரத்தை பத்தி, சமஸ்தானத்தை பத்தி ரொம்ப கரெக்டா அதுக்குள்ள இருக்கிற உண்மை தத்துவத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி அதுக்குள்ள முடிவுல மண்டேலாவை பத்தி சொல்லியிருக்கிறோம். அப்ப மண்டேலாவை பற்றி அடுத்த தொடர்கள்ல நான் டீட்டெயிலாக எழுதுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்ப மண்டேலா அவர் இருக்கிறது தென்னாப்பிரிக்கா, ஆனா நான் குறிப்பிட்டிருக்கிறது அவர் அமெரிக்கான்னு குறிப்பிட்டிருக்கிறேன். அப்ப நிறைய பேருக்கு தென்னாப்பிரிக்காக்காரரை ஏன் அமெரிக்கா என்று குறிப்பிட்டிருக்கிறாங்க, இது பிழையாக இது ஏற்பட்டுருச்சா, இல்ல இது பிரிண்டோட மிஸ்டேக்கா, இல்ல இவர்கள் வேற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டா, அது நிச்சயமாக திட்டமிட்டு அதை கண்டறிந்துதான் எழுதப்பட்டது. அது ஏன் அமெரிக்கா அப்படிங்கிற அந்த வாசகம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நிச்சயமாக வெளிநாட்டுக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும் போது என்னுடைய முதல் உரையே மண்டேலாவை பற்றியே இருக்கலாம், அந்த செயல் வடிவத்தை பற்றி இருக்கலாம். அதுக்கு காரணமாகத்தான் அந்த மண்டேலாவோட விஷயத்தை தென்னாப்பிரிக்கான்னு குறிப்பிடாம நம் புத்தகத்துல அமெரிக்கான்னு குறிப்பிட்டிருக்கிறோம். அதனால இதையும் நீங்க இதுக்குள்ள ஒவ்வொரு எழுத்துக்குள்ளையும் பின்னாடி ஒரு கதை இருக்கு, ஒரு காரணம் இருக்கு. இதுதான் நம்ம சூட்சமம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சூட்சமத்தை நீங்க உணர்ந்தாதான் இந்த புத்தகத்துக்குள்ள இருக்கிற நிறைய வரிகளுக்குள்ள உங்களுக்கும் அந்த வரிகளுக்கும் ஒரு கனெக்ட் இருக்கிறத நீங்க உணர முடியும். அதுக்குள்ள ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. நீங்க வெறும் ஒரு புத்தகம் இறைவனை பற்றியோ, தியானத்தை பற்றியோ, எண்ணம் பற்றியோ எழுதுவதற்காக எழுதப்படுறது அல்ல. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், இறைவனை எந்த எழுத்தாளர்களாலும் எழுத முடியாது. இந்த பிரபஞ்சத்தை முழுசாக யாரும் உள்வாங்கி அதையும் அப்படியே எழுதிட முடியாது. ஏன் இதை எழுதுறதுக்கு பிரபஞ்சம் அனுமதி அளிக்குதுன்னா, இது யாருக்கோ யூஸ் ஆக போகுது, இது யாருக்கோ பயன்பட போகுது, இது யாருக்கோ ஒரு நல்ல பாதையை காட்ட போகுது. நாளைக்கு நிறைய பயண தொடர்கள்ல இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கப்படணுங்கிறதுக்காக தான், அந்த நோக்கத்துக்காக தான் எழுதப்படுகிறது. இங்க எழுதப்பட்டிருக்கின்ற எத்தனையோ எழுத்தாளர்களோட எழுத்த நிறைய பேர் படித்து, இவருக்கு எப்படி இவ்வளவு பெரிய அறிவு, இவருக்கு எப்படி இவ்வளவு பெரிய மூளை, இப்படின்னும் அப்படி வியர்ந்து போய் பார்க்கிறாங்க. ஆனா எங்களை பொறுத்தளவுக்கு நாங்க அடிப்படை முட்டாள்கள் என்றுதான் என்ன நான் சொல்லுவேன். நான் அடிப்படை ஒரு முட்டாள்னு சொல்லிக்கிறதெல்லாம் பெருமை. ஏன் என்று கேட்டீங்கன்னா, ஒன்னும் தெரியாது எங்களுக்கு. எங்களுக்கு வாத்தியார், டீச்சர், எங்களுக்கு குரு, எங்களுக்கு அன்னை, எங்களுக்கு தந்தை எல்லாமே இந்த வெட்ட வெளியில இருக்கிற அணுக்களாக இருக்கக்கூடிய, அந்த ஒளியாக இருக்கக்கூடிய, அந்த பேர் அண்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்திகள் தான். அதுகள் வழிகாட்டுறதையும் அதுங்க உணர்த்துறதையும் தான் நம்ம மக்கள்கிட்ட பிரசன்ட் பண்ணோம். அப்ப நம்மகிட்ட அறிவு கிடையாது. எழுத்தாளர்கள் எழுதுகிற எழுத்துக்கள் எல்லாம் நீங்க அறிவாளியா, அறிவு உள்ளவங்க, திறமசாலி. நாங்க அறிவு இல்லாதவங்க, திறமை இல்லாதவர்கள். பிரபஞ்சம் வழிகாட்டுதல்ல, பிரபஞ்சம் காட்டுற பாதையில அத எதுக்காக எங்களுக்கு பிரபஞ்சம் வழிகாட்டுது அப்படின்னா, எங்களுடைய சொந்த லாபத்துக்காக பிரபஞ்சம் எனக்கோ என்னை சார்ந்தவர்களுக்கோ இந்த தியானம் பண்றவங்களுக்கோ வழிகாட்டாது. நாளைக்கு யாருக்காவது அது யூஸ் ஆகணும், அது யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கணும். ஒரு பொருளை வைத்து இன்னொரு பொருளை உருவாக்கணும். இதுதான் பிரபஞ்சத்தோட நோக்கம். ஒரு மரம் இருக்கின்றால் அந்த மரத்தை வைத்து பல மரங்களுக்குள்ள இருக்கின்ற நல்ல தன்மைகளை அது உருவாக்க முடியும். அதுதான் அதுக்குள்ள இருக்கிற செயல். இப்ப போதி மரத்தை யாருமே பெருசாக எடுத்துக்கிட்டதே இல்லை. ஆனா புத்தர்னு ஒருத்தர் அந்த போதி மரத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அந்த மரம் வணங்கப்படுகிறது, அந்த மரம் கவனிக்கப்படுகிறது. அப்ப நீங்க புத்தரும் அந்த மரத்தையும் ரெண்டையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும். அப்ப அந்த போதி மரத்துக்குள்ள இந்த பிரபஞ்சம்
அந்த மரத்தை நல்ல தன்மையில இருந்தாதான் புத்தர் மாதிரி ஒரு ஆளு அந்த மரத்துல உட்கார முடியும். அந்த மரமே நல்ல தன்மையில இல்லைன்னா அங்க புத்தர் உட்கார முடியாது. ஏன்னா ஒரு ஞானிக்கு தேவை, ஒரு தனி மனிதனுக்கு தேவை நல்ல தன்மை, நல்ல செயல், நல்ல வடிவம். வீடு பெருசா இருக்கலாம், 10 அறைகள் இருக்கலாம், வீடுகள்ல எல்லாமே தேவையானக்கு அதிகமாக சொத்து இருக்கலாம், பணம் இருக்கலாம். ஆனா நல்ல தன்மை இருந்தால்தான் குருவுடைய உபதேசமோ இந்த பிரபஞ்சத்துடைய தன்மையோ நாமளால் உள்வாங்கி ஒரு பெரிய செயலை செஞ்சுக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப கடினமான ஒரு சவாலை நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகி, அப்ப ஒரு நல்ல தன்மை கிடைக்க வேண்டும், ஒரு நல்ல தன்மை பெற வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் எங்களை மாதிரி ஒரு ஆளை உருவாக்க பண்றோம். அப்ப நாங்க உருவான நோக்கம் எங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது, எந்த அஜெண்டாவும் கிடையாது, எந்த திட்டமும் கிடையாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு தனி மனிதனாக பல லட்சியங்களோடு புறப்பட்டவன் தான் நான். என் கிராமத்துல நான் வளரும் போது, என் கிராமத்துல நான் ஏறி உயரமான மாடியில் இருந்து பார்க்கும் போது 400 வீடு தெரியும். அந்த 400 வீடில் என்றாவது ஒரு நாள் என் வீடு பெரிய வீடாக இருக்க வேண்டும் அப்படி என்ற அந்த தீவிர லட்சியத்தோடு புறப்பட்டவன் நான். ஆனால் தியானம் அந்த 400 வீடுகளையும் உதறி தள்ளிவிட்டு வெளியே உட்கார வைத்தது இந்த தியானம். அப்ப ஒரு லட்சியத்தையே நொறுக்கி தள்ளக்கூடியது இந்த தியானம். அப்ப இந்த தியானம் எதை கற்றுக் கொடுக்கிறது என்று கேட்டால், ஒரு மனிதனுக்குடம் இருக்கின்ற அனைத்து குணாதிசயத்தையும் வெளியே எடுத்துட்டு அதோடைய உண்மைத்தன்மைய, அதோடைய சக்தியத்தை, அதோடைய நிஜத்தை, அதோடைய சக்திய விலை மதிக்க முடியாத தமிழ்நாட்டுக்குள்ள இன்னும் ஓராண்டுகளுக்கு அப்புறம் தேர்தல் வந்தோன்னே கவர்னருக்கு முன்னாடி போய் நின்று சத்திய பிரமாணம் எடுத்துக்கொள்ளுங்க எல்லா அமைச்சர்களும், முதலமைச்சர் உட்பட. அந்த செயல் வடிவம் அது சத்திய பிரமாணமா ஒவ்வொரு மனிதரும் நடக்கிறாங்களா என்பதை அவர்களும் நீங்களும் தான் சொல்லணும். ஆனால் இந்த பிரபஞ்சம் வெறும் சடங்கு சம்பிரதாயத்துல சத்திய பிரமாணம் மாதிரி செய்யாது, உபதேசம் செய்யாது, தீட்சை கொடுக்காது, ஒருத்தரை உருவாக்காது. ஒருத்தரை அடிப்படையா இந்த பிரபஞ்சம் நம்பாது. ஒருத்தர்கிட்ட ஒரு சக்தியை எப்படி கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பாக்குற ஊர்ல சாமியார்கள், குருமார்கள் இவர்கள்லாம் முன் ஜென்மத்தோடைய சின்ன சின்ன தொடர்புகள்ல குட்டி குட்டியாக கிடைக்கப்பட்டது. ஆனா முழுமையான அனுபவம் என்பது பிரபஞ்சம் எப்படி கிடைக்கும்னா, பிரபஞ்சம் யாரையும் நம்பாது. அது நம்புனா எப்படி நம்பும் அப்படின்னா, நீ தாயை தொலைக்க வேண்டும், தந்தையை தொலைக்க வேண்டும், உன் விலாசத்தை தொலைக்க வேண்டும், உன் அரணாக்குடிய கூட அது தெரிய வேண்டும். எல்லாத்தையும் தொலைத்ததுக்கு அப்புறம் மனம், உனக்குள்ள இருக்கின்ற பதிவேற்றம், உனக்குள்ள இருக்கின்ற செயல் வடிவம் எல்லாத்தையும் அறவே நீக்கிட்டு, நீ எனக்குரியவனாக, நீ பிரபஞ்சத்துக்குரியவனாக, நீ இந்த வெட்டவெளிக்குரியவனாக என்று என்போல் ஒரு செயல் இருக்கிறதோ அன்று உனக்கான சக்தியை கொடுத்துடுவோம். அப்ப அந்த சக்தி கிடைத்ததுக்கு அப்புறம் நாம என்ன செய்வோம்? எங்க மச்சானுக்காக ஆசீர்வாதம், எங்க அக்காவுக்காக ஆசீர்வாதம், என் தங்கச்சி பிள்ளைக்காக ஆசீர்வாதம் அப்படிங்கிறத செய்ய மாட்டோம். அங்கு பார்ப்பது எல்லாமே உடல், உயிர் அப்படின்னு பிரிச்சு பிரிச்சு பார்க்கணும். இந்த உடல் எதற்காக எடுக்கப்பட்டிருக்கு, இந்த உயிர் என்ன நோக்கத்துக்காக இங்கு வந்திருக்கிறது, என்ன நோக்கத்துக்காக வாழுது. இங்க இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளேயும் என்ன நோக்கத்துக்காக நீங்க வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, என்ன நோக்கத்துக்காக நீங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா உங்களை பெற்ற தாய் தந்தைக்கும் தெரியாது நீங்க என்ன நோக்கத்துக்காக உருவாக்கி இருக்கீங்க, என்ன நோக்கத்துக்காக வளர்ந்து நிக்கிறீங்கன்னு. 65 வயதான உங்க தாய் தந்தைக்கு கடைசி வரைக்கும் என்ன நோக்கம்னு தெரியாது, அந்த நிஜம் தெரியாது. அப்ப எங்களுடைய செயல் வடிவம் என்ன கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், மனிதனை தொலைத்து விட்டு அந்த இறை சக்தியை வைத்து நீ இறை தன்மையோடு வருகிற மனிதர்களுக்கு இந்த தன்மையை கொடு. அப்ப மனிதனாக இருந்தால் ஏமாந்து போயிருவ, மனிதனாக இருந்தா ஆசைப்பட்டுருவ, மனிதனாக இருந்தால் நீ என்ன பண்ணுவ? கண்டறியாமல் ஆளுக்கு ஏற்ற மாதிரி செயல்பட்டுருவ. ஏழை, பணக்காரன், ஜாதி, மதம், படிப்பு இந்த மாதிரி சாதகமா நீ செயல்பட்டுருவ. ஆனா பிரபஞ்சத்துல சாதகம் பாதகம் எல்லாம் அந்த அந்த உயிரை பொறுத்துதான் செயல்.
இந்த உயிருக்கு இப்பொழுதே நிவாரணம் அளிக்கப்படுமா, இல்லை இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அளிக்கப்படணுமா, எப்பொழுது எப்படி அளிக்கப்பட வேண்டும் என்பதை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அடிப்படையில தான் நம்ம ஏங்குறோம். அப்ப இந்த அடிப்படையில தான் எங்களுடைய புத்தகத்தை நீங்க அணுகணும். ஆனந்த விகடன், ஜூனியர் விகடன், நக்கீரன் மாதிரி எங்க புத்தகத்தை அணுகக்கூடாது. பாலசுமாரன், சுஜாதா, மலையாளத்தில் இருக்கிற இன்னும் பல ரைட்டருங்க, இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எழுத்தாளர்கள் புத்தகத்துக்கும் எங்க புத்தகத்துக்கும் வேறு. அது புத்தகம், எங்களுக்கு புத்தகம் கிடையாது. எங்களுக்கு உயிர், அது புத்தகம், அது பதிப்பகத்துல கிடைக்கும். அதுக்கு 100 ரூபா, 300 ரூபா, 400 ரூபா விலை இருக்கும். உயிருக்கு ஏதாவது விலை இருக்கா? ஏதாவது விலை நிர்ணயிக்கலாமா? இறைவனுக்கு ஏதாவது விலை இருக்கா? அப்ப எப்படி அதை தீர்மானிக்க முடியும்? முதல்ல ஒரு புத்தகத்தை, ஞானி புத்தகத்தை எப்படி எடுக்கணும், ஒரு எழுத்தாளர் புத்தகத்தை எப்படி எடுக்கணும்னே தெரியாது. பொன்னியின் செல்வனை நீங்க எடுக்கிறது கற்பனை கலந்த ஒரு கதை. அதை நிஜத்துவமாக ஒருத்தர் தத்துருவமாக இருக்கின்ற கதாபாத்திரத்தை வச்சுக்கொண்டு அதுக்குள்ள இருக்கின்ற தன்மையை வைத்துக் கொண்டு எழுதப்பட்டிருக்கின்ற கதை. ஆனால் நாங்கள் அந்த மாதிரி ஒரு முற்பட மாட்டோம். ஏன் முற்பட மாட்டோம் என்றால், பிரபஞ்சம் என்ற ஒரு செயல் அதை முற்பட வைக்காது. அப்படி நாங்கள் கற்பனை இருந்தால் நாங்கள் வணங்கப்பட தகுதியற்றவர்கள். நாங்கள் மனிதர்கள் தான். எப்பொழுது ஒரு ஞானிக்குள் கற்பனை வருகிறதோ அவன் அப்பொழுதே பிரபஞ்சத்தோடைய பிள்ளை அல்ல. அப்ப ஒரு புத்தகத்தை நீங்க எப்படி அணுகணுங்கிறத நீங்க பார்த்துக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? ஒரு ஹாஸ்பிட்டல்ல உங்க மனைவியை பிரசவத்துக்காக கூட்டு போகும்போது டாக்டர், நர்ஸு, கம்பவுண்டர், அங்க இருக்கிற மக்கள் அணுகிறது வேற. ஆனா ஒரு ஞானி அணுகிறது வேற. புரியுதுங்களா? அதுதான் செயல். 2 உயிர்களையும் எப்படி செயல் வடிவத்தில் ஆசீர்வதிக்க வேண்டும், 2 உயிர்களும் எந்த நேரத்துக்குள், எந்த செயலுக்குள் அந்த உயிர் வெளியில வரும்போது இந்த உயிர் இந்த உடலை விட்டு போகாம இருக்கணுங்கிறத ஞானி கண்டறிவான். அவன் அந்த வடிவத்தில் தான் செயல்படுவான். அவன் நுட்பமாக செயல்படுவான். புரியுதுங்களா? இந்த உலகத்துல பல ஆஸ்பத்திரிக்குள்ள போகும்போது, பல மருத்துவமனைக்குள்ள ஒரு நாளைக்கு பல நோயாளிகளை பார்க்கிறோம்னு அழுத்து போறாங்க. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறான். ஒரே கடவுள் தான் இருக்கிறான். அந்த கடவுள் அடுத்ததாக சரித்திரம் இல்லைங்க. அந்த கடவுள் அலட்டி கொண்டதாக சரித்திரம் இல்லை. அந்த கடவுள் புலம்பியதாக சரித்திரம் இல்லை. அந்த கடவுள் என்னால முடியல அப்படின்னு சொன்னதாக சரித்திரம் இல்லை. ஒரே கடவுள் எத்தனை கோடி ஜனங்களுக்கு எத்தனை விதமான ஆசீர்வாதம், எத்தனை விதமான மதம், எத்தனை விதமான ஜாதி, எத்தனை விதமான மொழி, எத்தனை விதமான கலாச்சாரம். ஆனால் பல்வேறுபட்ட வடிவத்தில் பெயர் கொண்ட கடவுளாக இருந்தாலும் அவன் ஒருவனாக இருக்கிறான். அவன் பிரம்மமாக இருக்கிறான். அவன் வெட்ட வெளியாக இருக்கிறான். அப்பொழுது என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சக்தி என்று ஒன்று வந்தால் அங்கு உனக்கு விடுப்பும் தேவையில்லை, ஓய்வும் தேவையில்லை. அங்கு நீ அசதி என்று சொல்வதற்கு கூட வாய்ப்பு இல்லை. அசதி, ஓய்வு, விடுப்பு எல்லாம் இந்த உடலுக்குத்தான், உயிருக்கு அல்ல. உயிர் நாம் உருவாக்கவில்லை, இந்த பிரபஞ்சத்தால் உருவாக்கப்பட்டது. அதனாலதான் உயிரை பற்றி மருத்துவர்களுக்கோ விஞ்ஞானிக்கோ இன்னும் தெளிவான புரிதல் இல்லாமல் இருப்பதற்கு காரணம், உயிர் எந்த மனிதனுடைய சொந்தமும் அல்ல, எந்த மனிதனுடைய பொருளும் அல்ல. அதை உருவாக்கியவன் இறைவன். இறைவன் ஏன் உங்களை தேடுகிறான்? இறைவன் இறைவனை தானே தேட வேண்டும். மனிதனை ஏன் தேடுகிறான் என்றால், மனிதனுக்குள் வைத்திருக்கின்ற உயிர் இறைவனுடையது. அவன் காரணம் இல்லாமல் உங்களை தேடவில்லை. உங்களிடம் காசு கேட்கவில்லை, கல்லறைக்கு வழி கேட்கவில்லை. உயிர் அவனுடையது. அந்த உயிரை வைத்துக் கொண்டு வீணாக நீங்கள் என்ன செய்றீங்க? கண்ணாமூச்சி விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். அந்த செயல் வடிவத்திலிருந்து அந்த உயிரை மேம்படுத்துவதற்கும், அந்த உயிரை நல்வழிப்படுத்துவதற்கும் அந்த செயலை வைத்து, என் பொருளை வைத்து நீ நல்லது செய். நான் மார்வாடி அல்ல, உனக்கு வட்டிக்கு கொடுக்க வந்தவன் அல்ல. என் உயிர் விலை மதிக்க முடியாதது, இப்பொழுது உன் உடலில் இருக்கிறது. இதை வைத்துக் கொண்டு சாலனாவுக்கும் புரோட்டாவுக்குமாக பெருமாள் நாராயணன் உருவாக்கின உயிரை வைத்துக் கொண்டு நீ விளையாடுகிறாய். நாராயணனை உண்மையாக நீ நேசித்தாய், நாராயணனை உண்மையாக வணங்கினால் அந்த உயிர் நாராயணன் உருவாக்கினது. அந்த நாராயணன் உருவாக்கின உயிரை வைத்துக் கொண்டு நீ என்ன செய்கிறாய்?
அப்ப அவன் என்ன செய்யறான்? பதட்டப்படுகிறான், ஓடி வருகிறான். உயிரையும் கொடுத்து விட்டோம், அதை பயன்படுத்தவும் தெரியவில்லை, தள்ளாடுகிறான். குடித்தவன் தள்ளாடினால் பரவாயில்ல, இங்கு தமிழ்நாட்டில் குடிக்காதவன் தான் நிறைய பேர் தள்ளாடுகிறான். எதால் தள்ளாடுகிறான்? காமத்தால் தள்ளாடுகிறான், பணத்தால் தள்ளாடுகிறான், ஆசையால் தள்ளாடுகிறான், என்ன செய்வது என்று தெரியாமலே தள்ளாடுகிறான். போதை என்பது சாராயத்தை குடித்தால் மட்டும் போதை அல்ல, நீங்கள் எப்படி வாழணும் தெரியாம வாழ்ந்தாவே அது ஒரு விதமான போதை தான். இந்த செயல் ஒவ்வொரு வீடுகளிலையும் நடக்கிறது. அப்ப அவன் பார்த்து உயிரையும் கொடுத்து விட்டு அந்த உயிரை அவன் எப்படி பயன்படுத்த தெரியாமல் திண்டாடுகிறான் என்பதற்குத்தான் என் போன்ற கோமாளி உடலுக்குள்ளே பூந்து உங்களை நல்வழிப்படுத்துவதற்காக ஒரு சர்க்கஸ் வித்தக்காரன் மாதிரி, குரங்கு வித்தக்காரன் மாதிரி உங்க தாலிக்கோ, உங்க மெட்டிக்கோ, உங்க காலுக்கோ, உங்க தலைக்கோ உங்களுக்கு ஏதோ ஒரு வடிவத்தில் நன்மை செய்வதற்காக இறைவன் ஒரு வழிவகை செய்கிறான். அங்கு நீங்க பயன்படுத்து, அதை பயன்படுத்தி நல்வழி அட, நல் செயலை பயன்படுத்து. அந்த பொருள் உயிர் என்பது அழிவில்லாதது. உன் உடல் அழிந்துவிடும். உன் உடல் அழிவதற்கு முன்னாடி என் உயிரை வைத்து ஒரு வேலை செய், பல வேலை செய். ஆனால் நீ நல்லா ஞாபகத்து வைத்துக்கொள், என் உயிரை வைத்து நீ நிறைய நன்மை செய்யலாம். அதே நேரத்தில் உன் உடல் இருக்குல்ல, அந்த உடலையும் அழியாமல் என் உயிரை வைத்தே நீ பாதுகாத்துக் கொள்ளலாம். என் உயிர் இருக்கும் வரைதான் உன் உடலையும் பாதுகாக்க முடியும், உன் உடமையும் பாதுகாக்க முடியும், உன் சொந்த பந்தத்தையும் பாதுகாக்க முடியும். என் உயிரை நீ விட்டுவிட்டாய் என்றால் உன்னை ஒரு நாய் கூட சீண்டாது. உறவாக சொல்கின்ற உன் மனைவியாக சொல்கிறவள் ஒரே ஒரு இரவு உன்னை கட்டிப்பிடித்து இறந்ததுக்கு அப்புறம் தூங்குவாளா? 10 மாசம் பெற்றெடுத்த தாய் நீ இறந்ததுக்கு அப்புறம் 2 நாள் உன்னை கட்டிப்பிடித்து தூங்குவாளா? உன் உறவினர்கள் எவனாவது 2 நாள் 3 நாள் இருப்பானா? அப்ப இந்த உயிர் போய்விட்டால் அது ஒன்றும் இல்லை. உன் உடலை வைத்து நீ எதுவும் செய்ய முடியாது. அப்ப கிடைத்த பொருளை வீணடித்து விடாதே. நீ கிடைத்த பொருளை விட்டுவிட்டு கிடைக்காத ஒரு பொருளுக்கு தேடுகிறாய். ஞானம் எங்கே தேடுகிறாய்? உன் உயிரே ஞானம் தானே, வேற என்ன ஞானம் வேணும் உனக்கு? உயிரே ஞானம் தானே. உயிரை கொடுத்தவன் கடவுள். அப்ப கடவுளிடம் இருந்து நீ எதை பெற்றிருக்கிறாய்? ஞானத்தை தானே பெற்றிருக்கிறாய். அதை பயன்படுத்த தெரியவில்லை உனக்கு. அதை மேம்படுத்து, அதை பக்குவப்படுத்து, அந்த உயிரை ஒளியாக மாற்றுவதற்கான செயல் வடிவத்தை செய். இந்த பிரபஞ்சத்தோடு ஒரு தொடர்பு வைத்துக்கொள். இதை வைத்துக் கொண்டால் உனக்குள்ளே பெரிய மாற்றத்தை நீ பார்க்க போகிறாய். ஒரு மனிதன் தானே, தாய் தந்தை இணைப்பால் பிறந்த ஒரு மனிதன் தானே நான். ஊர்களில் தெருவுகளில் சுற்றி தெரிந்தவன் தானே நான். எனக்குள்ளே ஒரு செயல் மாற்றம் எப்படி நிகழும்? எப்படி நிகழ்ந்தது? இதை எல்லோரும் ஒரு கனவு மாதிரி பார்க்க கூடாது. ஒரு ரெஃபரன்ஸ் இதுதான். ஒரு மனிதன் எப்படி இப்படி மாறுவான்? ஏன் கும்பிட வேண்டும்? ஏன் இப்படி மாற்றம் எப்படி நிகழ்ந்தது? அப்ப ஏன் நமக்கு நிகழவில்லை? அந்த நிகழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? இது வீடு கட்டும் வேலை என்ன? கவனித்தல், விழித்தல், காத்திருப்புதல், அதை நுட்பமாக செயல்படுத்துவது. அப்படி செயல்படுத்த தொடங்குகின்ற போது அந்த உயிர் பலப்பட்டு உங்களுக்கு ஒரு பாதையை காட்டும். அதை வைத்துக் கொண்டு ஒரு நல்ல செயலை உருவாக்க முடியும். அப்ப இறைவன் கொடுத்த உயிரை நீங்கள் பாழ்படுத்தாதீர்கள். இவ்வளவுதான் நாம் சொல்ல முடியும். நிறைய இறைவனை வணங்காதவர்கள் உயிர் இறைவன் கொடுக்கவில்லை அப்படி என்று சொல்வார்கள். நம் விஞ்ஞானிகள் கூட உயிரையோ, அணுக்களையோ, பிரபஞ்சத்தையோ, செவ்வாயையோ, சந்திரனையோ இறைவன் என்று அழைப்பதில்லை. நாம் இறைவன் என்று அழைக்கிறோம். நமக்கு உதவினால் அவர் மீது ஒரு கருணை, ஒரு அன்பு, ஒரு பாசம். ஆனால் ஆள் இல்லாமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த செயலும் இல்லாமல் ஒரு பேர் சக்தி தானாக இயங்கினால் அதற்கு என்ன பெயர்? என்னை யார் உருவாக்கினாலோ அவரை தானே நான் சொல்ல முடியும். என்னை ஒரு விஞ்ஞானி உருவாக்கி இருந்தார்னா என்னை ஒரு விஞ்ஞானி உருவாக்கி இருக்கிறார். என்னை ஒரு மருத்துவர் உருவாக்கி இருந்தார்னா என்னை ஒரு மருத்துவர் உருவாக்கி இருக்காருன்னு சொல்லுவேன். என்னை உருவாக்கியவன் இறைவன். அதனால் தான் இறைவனை நான் சொல்கிறேன்.
இறைவனை நீ பார்க்காதது உன்னுடைய துரதிர்ஷ்டமா என்னுடைய துரதிர்ஷ்டமா? நீ இறைவனை பார்க்காமல் இருந்து கொண்டு இறைவன் இல்லை, இறைவன் எங்கே அப்படி என்று நீ கேட்டால், இறைவன் என்ன? அமேசான்ல ஆர்டர் போட்டு வாங்குற பொருளா? அப்ப இறைவனை எப்படி தேட வேண்டும்? இறைவனை எப்படின்னா, இறைவனை ஏன் தேடணும்? இறைவனை உணரணும். இறைவன் தேடுகிற பொருள் அல்ல. இறைவன் உன்னை ஏன் தேடுறான்னா, அந்த உயிர் அவனதுன்னு தேடுறான். அப்ப இறைவன் உன்னை தேடி வருவாங்கிறத நீ பார்த்துக்கணும். நீ இறைவனை தேட வேண்டியதில்லை, இறைவன் உன்னை தேடி வருவான். ஏன்னா இறைவனுடைய பொருளை நீ வைத்திருக்கிறாய். அப்ப நிச்சயமாக இறைவன் உன்னை தேடி வருவான். அப்ப இறைவனையும் அவன் கொடுத்த உயிரையும் பலப்படுத்தி கொண்டால் நீயே இறைவனாகி போவாய். கல்லறையில் வேற ஒருவன் கொல்லி வைக்க வேண்டாம், நீயே உனக்கு கொல்லி வைத்துக் கொள்ளலாம். 4 ஆளை பச்சை மூங்கில் தூக்கிட்டு அலைய வேண்டாம். ஒரு 10 பேரை கூப்பிட்டு சுத்தி அது மாதிரி வேலைகள்லாம் இல்லாது ஒரு தெய்வீகமான ஒரு செயலை, உன்னால் உனக்கு உரிய செயலை நீயே பண்ணிக்கொள்ள முடியும். புரியுதுங்களா? சிறு வயதில் கேட்டபோது என் தகப்பன் சொன்னார், கடைசி மகனாக பிறந்து விட்டாய், எனக்கு நீ கொல்லி வைப்பாய், மூத்த மகனாக இருக்கும்போது தாய்க்கு கொல்லி வைப்பான் அப்படி என்று சாராயத்தை குடிச்சிட்டு வந்து எங்க அப்பா தோளில் இங்க மார்புல அணைச்சுக்கிட்டு அழுவார். அப்ப சோத்தை தூங்குறவனை அடிச்சு வாயில பிடிச்சி திணிப்பார். தூங்கிட்டு இருக்கவனை பிடிச்சி திருப்பி திருப்பி உட்கார வைப்பார். ஏன்பா அப்படி பண்ற அப்படின்னா, நீதான் எனக்கு கொல்லி வைக்க பிறந்தவன், அதனால உன்னை சீராட்டுறேன். தூங்கிட்டு இருக்கும் போதெல்லாம் விட்டுருவாரு. போதையில இருக்கும்போது தான் அவருக்கு பாசமும் அந்த கொல்லி வைப்பும் வந்துடும். அப்ப அந்த செயல் வடிவத்தில் செய்வார். ஆனால் என் தகப்பனுக்கும் என் தாய்க்கும் நான் என் தகப்பனாருக்கு கொல்லி வைக்கவில்லை, என் சகோதரன் தான் கொல்லி வைத்தார். ஆனால் அவருக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்தேன். அவர் எதில் மேன்மை அடைவாரோ அதை நான் செய்தேன். ஆனால் எனக்கு என்ன என்று கேட்டால், எனக்கு என் மகனோ என் உறவோ எவனும் கொல்லி வைக்க வேண்டாம், எனக்கு நானே கொல்லி வைத்துக் கொள்வேன். அந்த செயலை எனக்கு தெரியும். இவ்வளவுதான் விஷயம். அப்ப கொல்லி வைக்க ஒரு ஆளை தேட வேண்டியது இல்லை. எனக்கு முடிஞ்சிச்சுன்னா தூக்கி போட்டுருங்கப்பா அப்படின்னா தூக்கி எல்லாம் போட வேண்டியதில்லை. என்னை தேரில் வைத்து கூட்டிட்டு போறதுக்கு ஒருத்தன் வருவான். அதே செயல் உங்களுக்குள் நடக்கும். சாவு வீடு கல்யாண வீடெல்லாம் மாறக்கூடாது, திருவிழாவா மாறணும். உண்மையான திருவிழா என்பது எது தெரியுங்களா? எது? ஒரு ஞானியோடைய ஜீவ ஒடுக்கம், ஜீவ சமாதின்னு சொல்றாங்களா, அதான் திருவிழா. அதே மாதிரி உங்களுடைய மரணம் திருவிழாவா இருக்கணும். அதற்கு நீங்க மேம்பட்ட நிலையா இருக்கணும். அப்ப அந்த திருவிழாவா மாறும். அங்க அழுக்குறல் கேட்காது, அங்க ஆனந்தம் ஒரு செயல் வடிவம் பண்ணும். இந்த பஞ்சபூதத்திலிருந்து பிரபஞ்சத்திலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை அந்த வீடுகளிலையும் அந்த ஊர்களிலையும் ஏற்படுவதை பார்க்க முடியும். இது போன்ற ஒரு செயல் வடிவம் இருக்கும். கீழ்நிலையில் உயிரையும் உடலையும் பற்றி புரிதல் இல்லாத மனிதனுக்குள் மனிதன் தான் வருவான். நம் பகுதி மாவட்ட செயலாளர் தான் வருவார். அங்க ஓ கிருஷ்ணனும் வரமாட்டான், ஓ சிவனும் வரமாட்டான். புரியுதுங்களா? சாக போகும், இன்னும் 10 வருஷம் கழிச்சு சாக போறவன் இப்ப நின்று மாலை போட்டு அழுவான். இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு சாக போறவன் இப்ப நின்று அழுவான். சாவை புரிந்தவன், சாவை தெளிந்தவன், சாவு என்ற என்ன என்று அறிந்தவன் வந்து ஒரு சாவு இடத்தில் இருந்து அந்த செயல் வடிவத்தை செய்ய வேண்டும். காசியிலே நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க, காசின்னா என்ன? சுடுகாடுன்னு அர்த்தம். காசின்னா அதுக்கு பேரே சுடுகாடு. ஆனா ஒரு நாள் கூட நீங்க காசிக்கு போங்க, அது சுடுகாடாவே உங்களுக்கு தெரியாது. நித்தமும் 120 பணம் எரியும். ஆனால் ஒரு நாள் கூட சுடுகாட்டில் நடப்பதாக நீங்கள் நினைக்க மாட்டீர்கள். உங்க ஊரில் இருக்கின்ற சுடுகாடை நீங்கள் கிராஸ் செய்யும் போது ஒவ்வொரு முறையும் ஒரு சின்ன நடுக்கம், பயம் இருக்கும். ஆனால் காசியிலே அது இருக்காது. உங்கள் அருகாமையிலே ஒரு புணம் எரிந்து கொண்டிருக்கும். அதை நீங்கள் ஒரு காட்சியாக தான் பார்ப்பீங்களோ இந்திய, அதை ஒரு புணமாகவோ சுடுகாடாவோ நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். அப்ப அங்கு கொல்லி வைப்பவன் யார்? இறைவன். அதனால்தான் அது சுடுகாடாகவே தெரிகிறது.
அதுதான் தனக்குத்தானே கொள்ளி வைத்துக் கொள்வது. காசியில் எத்தனையோ ஆயிரம் மக்கள் அந்த காசியில் கங்கை கரையில் குடியிருக்கிறார்கள். அந்த கங்கை கரையில் வீட்டை விட்டு இறங்கி வந்தா சுடுகாடு. உணவு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். காலையில எரியும், மத்தியானம் எரியும், நைட்டு எரியும், மிட் நைட் எரியும். எப்ப தூங்கி கீழே வந்தாலும் எந்திரிச்சு பார்த்தாலும் ஒரு புணம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். திடீர்னு குளிச்சுட்டு முழுகி பார்த்தோம்னா ஒரு புணம் போயிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தோம்னா கையே எங்க இருக்க இந்த பக்கம் போயிட்டு இருக்கும். ஆனால் அங்கு உள்ளவர்கள் யாருக்குள்ளமே அந்த கங்கை கரையில் குடியிருப்பவர்கள் அதை பற்றி ஒன்றுமே இல்லை. ஏன் என்று கேட்டால் அது சுடுகாடாவே அவர்களுக்கு தோணல. அவர்கள் சக்தி வாய்ந்த மனிதர்கள் அல்ல. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, சராசரி மனிதர்கள் தான். அங்க இருக்கின்ற அந்த தன்மை, அந்த ஆற்றல் சக்தி அது சுடுகாடாக பார்க்க வைக்கவில்லை. ஒரு மனம்தான் கல்யாண மண்டபமா இந்த கல்யாண மண்டபத்தை கோயிலா மாற்றும். இதே மனம்தான் கல்யாண மண்டபத்தை வேற மாதிரி கூட பார்க்க வைக்கும். அப்ப அந்த காசி நகரத்துல வசிக்கிற மக்களுக்கு அது சுடுகாடாக ஒரு நாள் கூட தோணவில்லை. புரியுதுங்களா? இதுதான் அதுக்குள்ள இருக்கின்ற உண்மை தத்துவம்.